சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய வேண்டும். அவரை கைது செய்வதற்கு காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இதை செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடியை கைது செய்ய காவல்துறையினர் வருவார்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது கொடநாடு வழக்கு தொடர்பான விசாரணையில் எடப்பாடி பழனிசாமியின் மீது தான் சந்தேகம் அதிகமாகவே இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு சிபிஐ துறை அதிகாரிகளால் விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை இந்த வழக்கின் முடிவு என்ன, இதன் குற்றம் பின்னணி என்ன என்பது தெரியாமல் இருந்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமியை தான் நாங்கள் குற்றவாளியாக நினைக்கிறோம், அவரிடம் விசாரணையை நடத்துங்கள், அப்பொழுதுதான் உண்மை தெரிய வரும். பல கோடி சொத்துக்கள், கிட்டத்தட்ட கொடநாடு பங்களாவில் தங்க நகைகள் அனைத்தும் திருடு போய்விட்டன. அது எடப்பாடியின் பண்ணை வீட்டில்தான் ரகசிய அறையில் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை கைது செய்தால் மட்டும்தான் அனைத்து உண்மைகளை பெற முடியும் என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புகார் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். ஆதாரம் இல்லாமல் அப்படி எடப்பாடி பழனிசாமியை விசாரணைக்கு அழைத்து செல்ல முடியாது. எதிர்க்கட்சி தலைவராகவும் பிரபல கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை ஆதாரம் இல்லாமல் விசாரணைக்காக அழைக்க முடியாது. ஆனால் சிபிஐ துறை அதிகாரிகள் நினைத்தால் எடப்பாடியை விசாரணைக்காக அழைத்து செல்லலாம் என்ற காரணத்தினால் தற்பொழுது சிபிஐ துறையை நாடி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் கைது உறுதி செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளாரா அல்லது அவர் நிரபராதியா? ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அதிமுகவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.